வீடியோவில் நம்ம பைத்தானில் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, நான் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை 2 விதமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இன்னொன்று நான் இன்ட்ராக்டிவ் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதவங்க பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னா, நம்ம விண்டோஸில் இருக்கவங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மேக்கில் லினக்ஸ் இருக்கிறவங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பைத்தான்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்டிவாக ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் இன்ட்ராக்டிவ் மோட். அதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எழுதின ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி ஒவ்வொரு லைன் முடிஞ்சோடனே அதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். சாம்பிளாக A+B கால்குலேட் பண்ணுறது. இதை நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி இதை நீங்கள் இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது என்ன சின்டாக்ஸ் எரர் காமிக்குது. ஆக்சுவலாக இதை நீங்கள் இந்த ஃபைலை நான் இன்ட்ராக்டிவ் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஒயிட் ஸ்பேஸ் எரர் வர்றதுனால இதில் சின்டாக்ஸ் எரர் காமிக்குது. ஸோ நம்ம இதில் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ A = 3 1. அப்போது ஏயோட வேல்யூ என்ன 3 செட் ஆயிடுச்சு. அடுத்து B = 2. இப்போ B என்ன ஓகே, B இப்போ அடுத்து நம்ம A பாருங்கள் 5. இதையவே நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் இல்லாமல் நான் இன்ட்ராக்டிவ் மோடில் எப்படி ரன் பண்ணணும்னா, பைத்தான் டைப் பண்ணி அந்த ஃபைல் நேமை கொடுத்தீங்கன்னா அது நான் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் ஆகும். நான் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் ஆகும்போது என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் இல்லை டீபக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியபிளோட வேல்யூவை அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும், அல்லது ஒரு எரர் வரும்போது ஸ்டாப் ஆகும். அதை விட்டுட்டு இந்த 2 பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் நடுவில் ப்ரோக்ராமை நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்கம்ப்ளீட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ பாருங்கள், இதுதான் நான் இன்ட்ராக்டிவ் மோடில் சேம் ப்ரோக்ராம் ரன் பண்ணுற மெத்தட். இப்போ இதில் பாருங்கள், இப்போது பிரிண்ட் A+Bங்களா. ஸோ இந்த A+Bக்கு முன்னாடி ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் A+Bக்கே போகாது. நான் இன்ட்ராக்டிவ் மோடில் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். பாருங்கள், ஸோ 1/0ன்னு போடுறோம். 1/0 இன்ஃபினிட்டி, டிவிஷன் பை 0 பைத்தானில் எரர் கொடுக்கும். ஸோ நம்ம அதை நான் இன்ட்ராக்டிவ் மோடில் ரன் பண்ணுறப்போ A+Bங்கிற அந்த இடத்துக்கே போகாத அந்த 1/0ங்கிற இடத்துல எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். சொன்னேன் இல்லைங்களா? இப்போது இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் நான் இன்ட்ராக்டிவ் மோட். நான் இன்ட்ராக்டிவ் மோடில் ஒரு ஃபைலை நீங்கள் பைத்தானுக்கு எக்ஸிக்யூட் பண்ண கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும். ஸோ நடுவில் எதாவது எரர் இருந்ததுன்னா அந்த எரர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரோக்ராம் போகாது. ஸோ நீங்கள் எதாவது டீபக் பண்ணி பார்க்கணுன்னா உள்ள டீபக்கர் அட்டாச் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா பிரிண்ட் ஒவ்வொரு லைனுக்கு கீழே நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு வேரியபிள் என்ன வேல்யூன்னு அந்த குறிப்பிட்ட டைமில் பார்க்க முடியும். இதுதான் நான் இன்ட்ராக்டிவ் மோட். அதே நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம பைத்தான் இன்டர்பிரிட்டரையே ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு லைனையும் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம்.